ராதே கிருஷ்ணா, ஹாப்பி மார்கழி மார்கழி டே 18 திருப்பாவை பாசுரம் 18 நப்பின்னை நாயகனே. ஸோ இந்த பாசுரம் ஏன் ஒரு சிறப்பான பாசுரம் அப்படின்னு சொல்கிறோன்னா, நம்ம தாயார் மூலியமாக தான் பெருமாளை சேவிக்க வேணும் அப்படின்றத ஆண்டாள் அழகாக இந்த பாசுரத்தை சொல்கிறா. நப்பினை எழுப்பின்னு அப்புறம் கண்ணனை சேவிக்கலாம் அப்படின்ட்டு அவள் இந்த பாசுரத்தை நப்பினை எழுப்ப வந்திருக்கா. ஸோ பெருமாளை ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி அப்படின்ட்டு 3 உபயநாச்சியார்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த நீலாதேவியின் அம்சமான நப்பினை எழுப்ப வந்திருக்கா ஆண்டாள். ஆண்டாள் பூமாதேவியின் அம்சம். ஸோ என்ன சொல்கிறேன்னா, கணக்கற்ற யானை படைகள் உடையவரும் வீரமும் கம்பீரமும் ஒருங்கே வாய்க்க பெற்றவரும் போரில் பின்வாங்காதவருமாய என் தலைவனாகிய நந்தகோபருடைய மருமகளே, நப்பின்னையே, வெளியே பாரு, கோழியெல்லாம் குவிதுச்சு. அதே மாதிரி மாதவி பந்தல் மேல் குயிலினங்கள் எல்லாம் கூவத் தொடங்கியாச்சு. நீமா தூங்கிட்டு இருக்கா? வாசனை மிகுந்த கூந்தலை உடையவளே, உன் கண்ணாடி வளையல் எல்லாம் குழுங்க குழுங்க கதவை திறப்பாயாக. உன் தாமரை புஷ்பம் போன்ற அந்த மிருதுவான விரல்களால் கதவை திறந்தா உன் கண்ணான கணவனான கண்ணனை நாங்களும் பாடுவோம் இல்லையா. நீ மட்டுமே அவனை போற்று துதித்து பாடுவதை விட்டு விட்டு நாங்களும் பாடுறதுக்கு எங்களை அனுமதிப்பாயாக. உடனே கதவை திறந்தினா நாங்களும் அவனை பார்ப்போம். பார்த்துட்டு நான் எங்கள் பேரிதெல்லாம் கேட்போம் இல்லையா. அதனால நப்பின்னையே, நீ சீக்கிரமாக கதவை திறப்பாயாக அப்படின்ட்டு கண்ணனை எழுப்புவதற்கு காரணகர்த்தாவாகிய நப்பினை எழுப்ப வந்திருக்கா ஆண்டாள். பாசுரம் பார்ப்போம். உந்து மதகளை தன்னோடாத தோல் வழியின் நந்த கோபாலன் மருமகளை நப்பின்னாய் கந்தம் கமலம் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பழக்கால் குயிலனங்கள் குவினகான் வந்தாடுவரளி உண்மைத்துடன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வழியொழிப்ப வந்த திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். அர்த்தம்: திருவே, மதநீரை பெருக்குகின்ற வலிமையும் வழமையும் உடைய கணக்கற்ற யானைகளை உடைய வீரமும் கம்பீரமும் ஒருங்கே வாய்க்கப்பெற்ற எம் தலைவனாக திகழக்கூடிய எதிரிகளை கண்டு பின்வாங்காத வெற்றியை மட்டுமே பெரும் தோல் வலிமை உடையவனுமாகிய நந்தகோபாலருடைய மருமகளே, திருமகளே, நலம் திகழ் கருங்கூந்தலை உடையவளே, கென்னை வழியால் கண்ணுற்று கண்ணிமை மலர்ந்து வண்ணச் சீரடி பெயர் தெடுத்து வைத்து எழுந்து கதவை திறப்பாயாக. அதிவிடையர் காழை என்று உணர்ந்த சேவல்களும் இங்கே கூவுகின்றன. அது மட்டுமா, வாசலில் அமைந்துள்ள அழகான குறுக்கத்து செடிகளாலும் மாதவி கொடிகளாலுமான மரகத பச்சை பந்தலின் மேலே அமைந்துள்ள கருங்குயில்களின் இன்னமுதை தேனிசையான குயிலினை காற்றினை கழிந்து குக்கு 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 என்ற பழமுறை கூவிடும் குயில்களின் குரலும் அவனுக்கு கேட்கவில்லை. உன் கண்ணான கணவனான ஸ்ரீ கண்ணனுடைய திருநாமங்களை நீ மட்டுமே போற்றி தனியாக துதிக்கின்றதை விட்டுவிடுத்து உன்னுடன் நாங்களும் சேர்ந்து பாடி வணங்கும்படி நீ திருவருள் செய்க. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீ விரைந்து கதவை திறக்க வேண்டும் என்று ஸ்ரீ கோதை ஸ்ரீ கண்ணனை எழுப்ப காரணகர்த்தவாகிய உழன்றின் நப்பினை எழுப்பி கதவை திறக்க கனிவுடன் வேண்டுகிறாள். பாவம் தீர்க்கும் பரமனின் திருவடிகளை போற்றி போற்றி. ராதை.